ஆண்டவர் எப்படி தெரியுமா? நீங்க கேட்டதை தர மாட்டாரு, கூட தான் தருவார். வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க நான் விரும்புகிறேன். நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினார், தேவனோ பெருக்கி கொடுத்தார். நீங்க இருக்கிறதுல சிறந்ததை கொடுத்தா தேவன் இருக்கிறதுல சிறந்ததை உங்க கையில கொண்டு வந்து தருவாரு. அது நமக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன விதைச்சமோ விதைச்ச விதைய தேவன் 100 மடங்கா அந்த பெஸ்ட திருப்பி நம்ம கையில என்ன செய்வாரு? தரமானது வேணும்னா விதை, தரமான விதையா என்ன செய்யணும்? பெருகச் செய்கிறது, வர்த்திக்க செய்கிறது, வளரச் செய்கிறது. என்னை அப்படி மாற்ற. ஆமென். பல வாரங்களாக நம்ம தியேத்ரா சபையை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தியேத்ரா சபை சத்திய வசனத்தை கேட்காம கெட்டு போன ஒரு சபை, வஞ்சிக்கப்பட்ட ஒரு சபை, அப்படி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு பலவிதமான வஞ்சகமான போதகங்கள் இன்றைக்கு பிரசங்கங்களாக மேடைகளிலிருந்து பிரசங்கிக்கப்படுகிறது. பாருங்க, பலவிதமான ராங் டாக்ட்ரின்ஸ், புரிதல் நம்ம நம்பாமல் இருக்கும். பலவிதமான தவறான போதனைகள்னால நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களை நம்புகிறோம், இதெல்லாம் கிறிஸ்தவம் போல அப்படின்னு சொல்லி. ஆனால் வேதம் சில போதனைகளை கொடுக்கிறது, அது இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ போதனைகளுக்கு நேர் எதிரானது. திருப்பி சொல்றேன், வேதம் போதிக்கிற கிறிஸ்தவ போதனைகள் இன்றைக்கு கிறிஸ்தவ மதத்தில் போதித்துக் கொண்டிருக்கிற காரியங்களுக்கு நேர் எதிரானது. ஏன் பாஸ்டர் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும், எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றிலும், திருப்பி சொல்லுங்க, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க நான் விரும்புகிறேன். தேவனுடைய திட்டம் பாருங்க, தேவன் என்ன திட்டம் வச்சிருக்கிறார் என்னை குறித்து? நான் எல்லாவற்றிலும் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனா நீங்க அப்படியே கொஞ்சம் கிறிஸ்தவத்துக்கு வெளியே போங்களேன், கிறிஸ்தவத்தை கொஞ்சம் போய் பாருங்களேன், கொஞ்சம் வெளியே போய் பாருங்களேன். ஆண்டவர் அடிப்பார், ஆண்டவர் நொறுக்குவார். ஆண்டவரை போய் நேராக சேரணும்னா கல்யாணம் பண்ணிடக்கூடாது. ஆண்டவரை போய் சேரணும் அப்படின்னா காது கழுத்தில் இருக்கிறதெல்லாம் என்ன செஞ்சிடணும்? கலட்டிடணும். ஆண்டவரை போய் நீ நெருங்க சேரணும்னா வெள்ளை ட்ரெஸ் மட்டும் தான் போட்டுக்கணும். ஆண்டவரை போய் நீ நேராக சேரணும்னா மீசையை கட்டையா வெட்டிக்கணும். நீ ஆண்டவர் பிள்ளைல நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, இதெல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்களேன், என்ன செய்ய விரும்புகிறேன். அந்த இடத்துல ப்ளஷர்ன்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. காட் வாண்ட்ஸ் யோர் ப்ளஷர். தேவன் உங்களுடைய எதை விரும்புகிறார்? ப்ளஷரை விரும்புகிறார். ஒரு காலத்தில் இந்த 90s கிட்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் ப்ளஷர் போகுதுன்னு சொல்லுவாங்க. ப்ளஷர் கார் வச்சிருக்காங்கன்னுவாங்க. அப்புறம் ப்ளஷர் கார் இல்லை, அது பேர் அம்பாசிடர் கார் தான். அது ப்ளஷர் கார்னா என்னன்னா, அவ்வளவு ஜாலியா, அவ்வளவு கம்ஃபர்டபுளாக அந்த காருக்குள்ள எதில் வந்தாங்க? ப்ளஷரில் வந்தாங்கன்னுவாங்க. கேட்டிருக்கீங்களா? ப்ளஷர் காரில் வந்தாங்க, ப்ளஷரில் வந்தாங்க. ப்ளஷர்ன்றது என்ன? கம்ஃபர்டபுளா, ஒரு லக்ஸூரியஸா. பாருங்க, ஆவிக்குரியவனுக்கு அறிவு கம்மியாக போச்சு. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ ஆண்டவரை சேரணும்னா காலில் இருக்க செருப்பு கழட்டுன்றான். நீ ஆண்டவரை சேரணும்னா இன்னைக்கு அதை தான் காட்ட போகிறேன். தேவன் திட்டம் உங்கள் மனதை எப்படியெல்லாம் தேவனிடத்தில் எதிர்பார்க்க வேண்டும். தவறான புரிதலை முதல்ல வீட்டில இருந்து, மனதில் இருந்து முதல்ல எடுத்து போடணும். பாருங்க, சும்மா அவங்களையும் இவங்களையும் பார்த்துட்டு நம்முடைய ஆண்டவரும் அப்படித்தான் அப்படின்னு சொல்லி நினைச்சிடக்கூடாது. நல்லா என்ன போடணும்னு ஆசை இருக்கோ, லக்ஸூரியஸா, எவ்வளவு ப்ளஷரா, ஏன்னா ஆண்டவர் அப்படிப்பட்டவர். பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க நான் விரும்புகிறேன். விரும்புறது யாரு? சொல்லுங்க, யார் விரும்புறது? நான் நல்லா ட்ரெஸ் போடணும்னு யார் விரும்புறது? நான் நல்லா அணியணும்னு சொல்லி யார் விரும்புறது? தேவன் விரும்புறாரு. எங்க அம்மா விரும்புறதை காட்டிலும், எங்க அப்பா விரும்புறதை காட்டிலும், யார் விரும்புறதை காட்டிலும் என் தேவன் என்னை உடுத்துவிக்க ஆவலாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம் யாரும் திருப்போம். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சொல்லுங்க, கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் கூட்டி கொடுக்க விரும்புறாரு. எல்லாத்துலயுமே ஒரு இன்க்ரீஸ்.
சொல்லுங்களேன். எல்லாத்துலயும் ஆண்டவர் எப்படி தர விரும்புகிறார்? கூட தர. எல்லாம் சொல்லுங்க கூட. குறைச்சு இல்ல. பக்கத்தில் இருக்கின்ற சொல்லுங்க கூட தர விரும்புகிறார். ஹலோ, இருக்கிறீங்களா? ஆண்டவர் எப்படி தெரியுமா? நீங்க கேட்டதை தர மாட்டாரு, கூட தான் தருவார். ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க ஆண்டவர், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவனுடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட கொடுப்பது தான் தேவ திட்டம். நீங்கள் கூட வாழ்வது தான் இன்க்ரீஸ் வாழ்க்கை முறை. தேவைகள் சந்திக்கப்பட்டு ஏராளம் வாழ்க்கை முறை வாழ்றது தான் தேவனுடைய திட்டம். தேவையே சந்திக்கப்படாம இருக்கிறதுல வச்சுக்க தொட்டுக்கன்னு இருக்கிறது தேவனுடைய திட்டம் இல்ல. தேவனுடைய திட்டம் என்ன? ஏராளம் வைத்து வாழ்வது. எல்லாம் சொல்லுங்க, ஏராளம் வைத்து வாழ்வது. அதான் தேவ திட்டம். ஒரு பைக் போதும்ல பாஸ்டர்? போதாது. ஒரு கார் போதுமா பாஸ்டர்? போதாது. ஒரு வீடு போதுமா பாஸ்டர்? போதாது. ஏன் போதாது? நான் சொல்றேன், உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீ வாழ்ந்து சுகமாய் இருக்க நான் விரும்புகிறேன். நான் விரும்புறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா வாழணும், நீ ஏராளத்தோட இருக்கணும், அதை நான் விரும்புறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்படி இருக்கிறப்போ நான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே வேணாம், ஆண்டவரே கொடுத்துடாதீங்க. எத்தனை பேருக்கு வேணும்? எத்தனை பேருக்கு வேணும்? கையை தூக்கி ஆமைன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் நிறையா தருவார். பிலிப்பியர் 4:19 சொல்லுது பாருங்க. பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையாய், எல்லாம் சொல்லுங்க மகிமையிலே இல்ல, தப்பா போட்டாங்க, ஒரு சின்ன பிழை. அது மகிமையிலே இல்ல. மகிமையிலே அப்படின்னா எதிர்காலத்தில் நடக்குன்ற மாதிரி போட்டிருக்கு, கிடையாது. மகிமையாய், இட்ஸ் க்ளோரியஸ். மகிமையா என்ன செய்ய போறார் கர்த்தர்? நிறைவாக்க போகிறார். எல்லாம் சொல்லுங்க, நிறைவாக்க போகிறார். குறைவுகளை எல்லாம் தேவன் நிறைவாக்க போகிறார். எப்படி நிறைவாக்க போறாரு? மகிமையாய். எல்லாம் சொல்லுங்க மகிமையாய். 2024 எல்லாம் சொல்லுங்க, 2024 என்னுடைய குறைவுகளை எல்லாம் தேவன் மகிமையாய் நிறைவாக்க போகிறார். 2024 என் கடனை எல்லாம் தேவன் மகிமையாய் ஈக்குவல் பண்ண போறாரு. சொல்லுங்க, விசுவாசிக்கிறீங்கன்னா சொல்லுங்க. 24 பொருளாதார ரீதியில ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் உனக்கு கொண்டு வந்து சேர்க்க போறாரு. கடன் கட்டி முடிச்சதெல்லாம் போதும்னு நான் சொல்றேன். நான் விசுவாசிக்கிறேன் 2024 நான் தேவனுக்கென்று பொருளாதார ரீதியில ஏராளம் கொடுக்க போகிற வருடம். வெச்சுக்க தொட்டுக்கின்ற வேலைக்கு இங்க இடமே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, இங்கே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஐஸ்வரியத்தின்படி தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி. இன்னைக்கு நம்மளுடைய குறைவை நிறைவாக்குவதற்கு நீங்க சிலர் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்க, சிலர் தொழில் பண்றீங்க, அதெல்லாம் ஒரு வாய்ப்பு தான் பாருங்க. அதெல்லாம் கர்த்தர் நமக்கு, ஆனா அதுதான் நம்முடைய சதம் கிடையாது. நம்மை ஆசீர்வதிப்பது யாரு, நம்மை பெருக்குவது யாருன்றதை உங்க மனசுல ஆழமா வச்சுக்கோங்க. அதெல்லாம் தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? லூக்கா 6:36-38 படிங்க. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். பெருக்கத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிற இன்னொரு ஒரு காரியத்தை கவனிங்க. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? பெருக்கமான வாழ்க்கைக்கு தேவன் வைத்திருக்கிற இன்னொரு வழி என்ன? கொடுப்பது. சொல்லுங்க, என்னது? கிவிங். தேவன் சொல்றாரு, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நான் உனக்கு போடுறேன். நீ எந்த அளவினால் அளக்கிறியோ அந்த அளவினால் உனக்கு என்ன செய்யப்படும்? அப்ப இந்த வருஷம் முடிவு பண்ணிக்கங்க, தேவன் நான் அளக்கிற அளவை எனக்கு அளக்க போறாரு. தேவன் நான் அளக்கிற அளவை என்ன செய்ய போறாரு? எனக்கு மனசுதான். கன்ஃபார்மா கடவுள்கிட்ட சொல்லிருங்க, இந்த வருஷத்துல என் தேவைகள் எல்லாவற்றையும் நீ சந்திக்க போகிறீர். நான் எந்த அளவுல அளக்கிறேனோ அதே அளவுல நீங்க எனக்கு அளக்க போறீங்க. தேவன் சொன்னா செய்வாருன்னு நம்புறது எத்தனை பேர்? அவர் சொல்ல மனுஷன் பொய் சொல்ல மாட்டாருன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுப்பது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம்னு எத்தனை பேர் நம்புறீங்க? திருப்புங்க எல்லாரும் 1 கொரிந்தியர் 3:6. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். எப்படி சொல்றார் பாருங்க, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அங்க இந்த தமிழ் பைபிள்ல கொஞ்சம் தப்பா போட்டாங்க. நான் ஆங்கில வார்த்தையை வாசிக்கிறேன்.
I have planted, Apollos watered, but God gave the increase. ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்கு தெரியுமா? நான் தமிழ்ல போட்டிருக்குது நான் நட்டேன் அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனை விளையச் செய்தார்னு போட்டிருக்கு. இல்ல, தேவன் என்ன செய்தாராம்? விளையச் செய்யல, பெருக்கி கொடுத்தாராம். நான் நட்டேன் அப்போலோ நீர் பாய்ச்சினால், தேவனோ பெருக்கி கொடுத்தார். சொல்லுங்க, தேவனோ என்ன செய்தார்? பெருக்கி கொடுத்தார். நான் நட்டேன் அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவன் விதைத்ததை பெருக செய்தார். அடுத்த வசனத்தை படி, 7வது வசனம். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, பெருகச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். எப்படி போட்டிருக்கு? பெருகச் செய்கிற தேவன். எல்லாம் சொல்லுங்க, பெருகச் செய்கிற தேவன். எல்லாம் சொல்லுங்க, பெருகச் செய்கிற தேவன். 2024 நான் என்ன ஆக போறேன்? சொல்லுங்களேன், வாயை திறந்து சத்தமா சொல்லுங்களேன். நான் சுருங்க போறேன் இல்ல, நான் பெருக போறேன். நான் பெருக போறேன். கர்த்தர் சொல்றாரு, நான் நட்டேன் அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனோ பெருகச் செய்தார். 2024 என் பணத்தை தேவன் என்ன செய்ய போகிறார்? தேவன் பெருக்க போகிறார். ஆண்டவருக்கு அறிவை கொடுத்தேன்னா ஆண்டவர் அறிவை என்ன செய்வார்? ஆண்டவருக்கு நேரத்தை கொடுத்தேன்னா ஆண்டவர் உனக்கு நேரத்தை என்ன செய்வார்? பெருக்கி கொடுப்பார். ஆண்டவருக்கு ஊழியம் செய்தனா உன்னோட ஆயுசு நாட்களில் தேவன் என்ன செய்வார்? பெருகச் செய்வார். பெருக்கம், இன்க்ரீஸ். நான் சொல்றேன், 2024 நான் தவறான போதகங்களை நம்ப போறதில்ல. 2024 என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. என் கண்களால் மாத்திரம் துன்மார்க்கருக்கு பலனை காண்பேன். நானோ பெருகச் செய்கிற தேவனால் பெருகிக் கொண்டே இருப்பேன். பெருகச் செய்கிற தேவன், வர்த்திக்க செய்கிற தேவன், வளரச் செய்கிற தேவன் என்னை அப்படி மாற்றப் போகிறார். ஆமேன், ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நான் சொல்றேன், நீ இதை விசுவாசிச்ச அப்படின்னா நிச்சயமா அது உன் வாழ்க்கையில் அப்படியே உண்டாகும். பாருங்க, இந்த மத்தேயு 25க்கு நான் வர்றேன். மத்தேயு 25க்கு திருப்புங்க. மத்தேயு 25, 24. அங்க ஒரு சம்பவம் இருக்கு. என்ன சம்பவம்? 3 பேர்கிட்ட ஒரு தாளந்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. ஒருத்தவனுக்கு 5 தாளந்து, ஒருத்தவனுக்கு 3 தாளந்து, ஒருத்தவனுக்கு 1 தாளந்து. இப்போ இந்த 1 தாளந்து கொடுத்தாரு. அவர் என்ன சொல்றான் பாருங்க, 24, 25, 24. ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆண்டவரை பத்தி என்ன சொல்றான் பாருங்க. ஆண்டவர் இவன் கையில 1 தாளந்தை கொடுத்து பெருக்கிக்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னா, இது பயவுள்ள வச்சு தூங்கிவிட்டு வேலை பார்க்காத சோம்பேறியா, காசு சம்பாதிக்க முடியாத சோம்பேறியா, பணத்தை சம்பாதிக்க முடியாத சோம்பேறியா, ஆற்றலை பெருக்க முடியாத சோம்பேறியா இருந்துட்டு இது என்ன சொல்லுது? கொடுத்தவர்கிட்டயே போய் கதை அளக்குது பாருங்க. என்ன சொல்லுது? நீ ரொம்ப கடினமான மனிதன் இல்லையா, நீங்க விதைக்காத இடத்துல அறுப்பீங்க, நீங்க தெளிக்காத இடத்துல சேர்க்கிற ஆளு, நீங்க பயங்கரமான கஷ்டமான ஆளு, கடினமான ஆள் அப்படின்னு சொல்லுது. ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க, 25. ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையவை வாங்கிக் கொள்ளும் என்றான். சோம்பேறி பாருங்க, இவர் போய் என்ன செஞ்சிருச்சு? இது என்ன செஞ்சிருச்சு? புதைச்சிருச்சு. எல்லா ஆற்றலையும் என்ன செஞ்சு வச்சிருச்சு? சில 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 பேதை இருக்கும் பாருங்க, ஆண்டவர் நிறைய ஆற்றல் கொடுத்துருப்பாரு, அது புதைச்சி வச்சுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே தெரியும், அப்படியே வெளியவே பார்த்துக்கிட்டே இருக்கு. வேற யாராவது இருக்கிறாங்களா? வேற யாரும்? ஆண்டவர் சொல்றாரு, நீ அறிவு புத்தியும் தேவன் உனக்கு கொடுத்துருக்கிறாரு, தேவன் உனக்கு ஏராளமான ஆற்றலை கொடுத்துருக்கிறாரு. நீ என்ன செய்ய? தேவன் கொடுத்த ஆற்றலை பெருக்க கற்றுக்கொள். நல்லா கவனிங்க. அப்போ இங்க என்ன நடக்குது பாருங்க, ஆண்டவரை பத்தின அந்த தவறான அந்த புரிதலை பாருங்க. நீ கடினமான மனிதன். நீ நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட போய் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க தான் என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க? எனக்கு எதுவுமே வாய்க்க பண்ண மாட்டேங்கிறீங்க, நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன்.
ஏன்னா இது சோம்பேறி பாருங்க. உட்காந்து ஒரு இடத்துல கர்த்தர் சொல்றதை கேட்டு, ஆண்டவரே சொல்லும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்ல வாய் வராத ஆளு. சொல்லும் ஆண்டவரே நான் என்ன செய்யணும்ப்பா, நான் என்னுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு நான் ஏதாவது தடையா இருக்கேன்னா சொல்லுங்க, நான் மாத்திக்கிறேன். எனக்கு தெரியல, நான் இந்த மாற்றம் வர்றதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி செய்கிறேன், நடக்கலை. ஆனால் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன்னு சொல்லி வர்ற அந்த ஒரு ஜெபம் அது பண்ணுறதே கிடையாது. மேலே பாருங்க 25. ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையவை வாங்கிக் கொள்ளும் என்றான். இவன் என்ன செய்யறான், கொடுத்ததையே திருப்பி கொடுக்குறான் பாருங்க. கொடுத்ததையே. உங்களுக்கு எத்தனை பேருக்கு ரஷ்யா தெரியும்? ரஷ்யா தெரியுமா? ரஷ்யா ஒரு காலத்தில் கிறிஸ்தவ தேசம், அது தெரியுமா உங்களுக்கு? ரஷ்யா ஒரு காலத்தில் ஏன் ரஷ்யா முழுக்க கம்யூனிசம் வளர்ந்தது அது தெரியுமா யாருக்காவது? ஏன் தெரியுமா? இந்த மாதிரி சோம்பேறி பைய தான் கிறிஸ்தவனா இருந்தான். இவனுக்கு என்ன தெரியுமா, இவன் சூப்பர் நேச்சுரல், இவன் வந்து எப்பயுமே ஜபந்தான். ஐயா எப்பயுமே ஜபத்திலே தான் இருப்பார், வேலை வெட்டிக்கு போறது கிடையாது, 10 பைசா சம்பாதிக்கிறது கிடையாது. பணக்காரர்களோட பண்ணையார்களுடைய பிள்ளைகள் எல்லாம் சர்ச்சுக்கு போயிடுறது, கோயிலில் போய் அங்கே போய் உட்காந்து மணி ஆட்டிக்கிட்டே இருக்கிறது, அந்த மத சடங்காச்சாரங்களை செய்யறது. அங்கே ஏழப்பட்ட மக்கள் சாப்பிட்றது கூட கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான் பாருங்க, அவனை வேலை வாங்குறது. இவன் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு கேட்டால் கிறிஸ்தவன், வேலை பார்க்கறது கிடையாது, ஒன்றும் செய்யறது கிடையாது. ஆனால் இவனுக்கு கீழே ஷூ எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ஆள், இவனுக்கு காலில் ஊட்டி விடுறதுக்கு ஒரு ஆள். அதான் பாருங்க, லெனின் என்னும் ஒரு புரட்சியாளன் கிளம்புனா சர்ச்சே ரஷ்யாவில் இருக்கக்கூடாதான்னு கிளம்புனா. ஏன் தெரியுமா? இந்த சோம்பேறி பயலுக தேசத்தையே நாசமாக்கிடுவாங்க. இவங்க வேலைக்கும் போக மாட்டாங்க, சம்பாதிக்கவும் மாட்டாங்க, 10 பைசா சம்பாரித்து குடும்பத்தையும் பார்க்க மாட்டாங்க. இப்படியே காலை நீட்டிக்கிட்டு இவனால் தேசம் பாலாத்தான் போகும். சர்ச்சை முதல்ல சர்ச்சே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி லெனின் முதல் முறையாக சபைகளை உடைத்தான். அதுக்கப்புறம் ஸ்டாலின். அதே உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு உக்ரைன் தெரியும். உக்ரைன்லாம் அதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரெட் பாஸ்கெட்னு சொல்றான். உக்ரைன்லாம் பிரெட் பாஸ்கெட், சும்மா வலை நெல்லும் கோதுமையும் விளைஞ்சு தள்ளுமா பாருங்க. அப்படி ஐரோப்பா கண்டத்துக்கே பிரெட் பாஸ்கெட்ன்றான். அத்தனை தேசத்தையும் ஒரு தேசம் சமாளிச்சிருமா பாருங்க. அவ்வளவு கிரைன்ஸை கொண்டு வர்ற ஒரு தேசமா பாருங்க. அவ்வளவு பேரும் பணக்காரன், அவ்வளவு பேர் கையிலையும் பணம், அவ்வளவு பண்ணையாரு, ஒருத்தனும் வேலை பார்க்கறது கிடையாது, ஒரு வயலும் வேலை பார்த்து சம்பாதிக்கிறது கிடையாது. எல்லாம் பைபிளை தூக்கிட்டு சோம்பேறித்தனமா பைபிளை வச்சுக்கிட்டு. நான் சொல்றேன், நீ கிறிஸ்தவன் அப்படின்னா நீ தான் நிறைய வேலை பார்க்கணும், நீ தான் நிறைய வேலை பார்க்கணும். நீ கிறிஸ்தவன் சொன்னா சோம்பேறித்தனத்தை தூக்கி போட்டுட்டு நிறைய வேலை செய்ய கத்துக்க. ஏன் தெரியுமா? சோம்பேறியே, நீ எறும்பிடத்தில் போய் கற்றுக்கொள். தலைவனும் இல்லை, ஆனால் அதனுடைய வேலையை என்ன செய்தது? செய்து கொண்டே இருக்கு. ஞாபகம் வச்சுக்க மனசுல. கிறிஸ்தவன் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் முழங்கால் போட்டு பாஸ்டிங் பண்ணி ஜோம் பண்ணி எங்கடா கூட்டம் நடக்குதுன்னு அந்த கூட்டத்துக்கு போய் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஒரு வெட்டித்தனமாக இருக்கிறது இல்லை. இந்த சர்ச்சுக்கு வந்த அப்படின்னா நீ அப்படி இருக்கக்கூடாது. 10 பைசா சம்பாரிச்சு வீட்டில் கொடுத்துட்டு தான் நீ வரணும். வீட்டில் அம்மா அப்பா சோறு ஓடுறாங்க அப்படின்னா நீ காசு கொடுத்து தான் சாப்பிடணும். அங்கே வெட்டி அவ்வளோ உட்காந்து இருக்கக்கூடாது. வீட்டில் சம்பாத்தியம் இருக்குன்னு சொல்லி சும்மா இருக்கக்கூடாது. நீ வேலை செய்யணும். நீ ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, தேவனை கடினமான ஒரு பார்வையில் பார்க்குற ஒரு மனுஷன் பாருங்க, இவன் ஒரு பெரிய சோம்பேறி. இவனை வச்சு தேவனால ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது? புதைச்சு வைக்கிறவனை வச்சு எப்படி? விதைச்சு வைக்கிறவனை நம்பி, விதைக்கிறவனை நம்பி கர்த்தர் பெருசா தருவார். புதைக்கிறவனை நம்பி எப்படி கடவுள் தருவார்? புதைக்கிறவனுக்கு விதைக்கிறவனுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. விதைக்கிறவன் விளைச்சலை பார்ப்பான், புதைக்கிறவன் அதோட முடிஞ்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? திருப்புங்க விதைக்கிறத பத்தி மத்தேயு 9:38. 9:38. ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அறுப்புக்குன்னு வந்திருக்குல்ல, ஹார்வெஸ்ட்னு வந்திருக்குல்ல, அந்த ஹார்வெஸ்ட்னு இருக்க இடத்துல
நான் என்ன போடுறேன், என்ன வார்த்தை பயன்படுத்த விரும்புறேன் அப்படின்னா, இன்க்ரீஸ்ன்ற வார்த்தையை பயன்படுத்த விரும்புகிறேன். நீங்க அறுப்புக்குன்னு வாசிக்காம பெருக்கத்தின் எஜமான்னு வாசிங்களேன். ஆதலால் பெருக்கத்தின் எஜமான் தமது பெருக்கத்துக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவர்கிட்ட என்ன ஜெபம் பண்ணணுமா? பெருக்கத்தை கொடுங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணணுமா? என்ன ஜெபம் பண்ணணுமா? ஆண்டவர்கிட்ட என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே பெருக்கத்தை கொடுங்க. எல்லாம் சொல்லுங்க, என்னத்தை கொடுங்க? எத்தனை பேருக்கு பெருக்கம் வேணும்? உடம்புல இல்லை, அந்த பொறுத்துறாதீங்க, அதை சொல்லலை. இப்படியே இருங்க, முடிஞ்சா காலையில் வாக்கிங் ஜாக்கிங்லாம் போங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னது அதல்ல. மனதில், பொருளாதாரத்தில், சமாதானத்தில், குடும்பத்தில், உறவில், எல்லாவற்றிலும் பெருக்கம். பெருக்கத்தின் எஜமான இடத்தில் பெருகும்படிக்கு ஜெபம் பண்ணுங்க. நீங்க பெருகும்படி தேவன்கிட்ட கேளுங்க. தேவன் பெருக்கத்தை உங்க வாழ்க்கையில் என்ன செய்வார்? நீங்க ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணலாம். என்ன ஜெபம் பண்ணலாம்? ஆண்டவரே என்னை பெருக்குங்கப்பா, என்னை பெருக்கத்துக்குள்ள கொண்டு போங்கப்பா, என்னை இன்க்ரீஸ்க்குள்ள கொண்டு போங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏசாயா 28:23. செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். உழுகிறவன் விதைக்கிறதற்காக நாள்தோறும் உழுகிறதுண்டோ? தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறது உண்டோ? அவன் அதை மேலாக நிரவின பின்பு அதற்கேற்ற இடத்தில் உளுந்தை தெளித்து சீரகத்தை தூவி முதல் தரமான கோதுமையையும் தெரிந்து கொண்ட வார்கோதுமையையும் கம்பையும் விதைக்கிறான் அல்லவோ? கவனிங்க, என்ன கோதுமையை விதைக்கிறாரு? எல்லாம் சொல்லுங்க. விதைக்கிறது எதை விதைக்கிறாரு? சொல்லுங்க, என்ன விதைக்கிறாரு? முதல் தரம், பெஸ்ட். பெஸ்ட்டை விதைக்கிறாரு. பெஸ்ட்டை விதைச்சா பெஸ்ட் என்ன செய்யும்? ஒஸ்ட்டை விதைச்சா என்ன வரும்? கடவுள்கிட்ட பெஸ்ட்டை விதைச்சா என்ன வரும்? சொல்லுங்க, கடவுள்கிட்ட பெஸ்ட்டை விதைச்சா என்ன வரும்? ஒஸ்ட்டை விதைச்சா என்ன வரும்? நீ எந்த அளவினால் அளக்கிறாயோ அந்த அளவினால் உனக்கு ஆண்டவர் இங்க கத்துக் கொடுக்கிறாரு. தெளித்த சீரகத்தை தூவி முதல் தரமான கோதுமையையும் தெரிந்து கொண்ட வார்கோதுமையையும் கம்பையும். அடுத்த வசனம். அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். அவன் ஏன் பெஸ்ட் விதைக்கிறான் அப்படின்னா, அவனுக்கு போதிச்சது யாரு? ஆண்டவர் அவன்கிட்ட சொல்லி கொடுத்திருக்கிறாரு, மகனே நீ பெஸ்டா விதைச்சனா உனக்கு பெஸ்டா என்ன செய்யும்? நீ 7ஆம் தரத்தை போய் விதைச்ச அப்படின்னா உனக்கு என்னதான் வரும்? எல்லாம் சொல்லுங்க, முதல் தரம். தரமானது வேணும்னா விதை தரமான விதையா என்ன செய்யணும்? இருக்கணும். இருக்கணும், மனதில் ஆழமா பதிச்சுக்கணும். ஆண்டவர்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா என்ன கொடுக்கணும்? இருக்கிறதுல பெஸ்ட். எல்லாம் சொல்லுங்க, இருக்கிறதுல ஒஸ்ட் இல்லை. என்ன சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட நான் கொடுக்கிறது எதைத்தான் கொடுக்கணும்? தி பெஸ்ட். 1 Corinthians 9:8. சீக்கிரம். இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்கிறேனோ? நியாயப்பிரமாணமும் இவைகளை சொல்கிறதில்லையா? போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்று மோசேயின் பிரமாணத்திலே எழுதி இருக்கிறதே. தேவன் மாடுகளுக்காகவே கவலையாயிருக்கிறாரோ? நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ? உழுகிறவன் நம்பிக்கையோட உழவும் போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோட போரடிக்கவும் வேண்டியதே. ஆகையால் அது நமக்காகவே எழுதி இருக்கிறது. எது நமக்காக எழுதி இருக்கிறது? உழுகிறது, விதைக்கிறது, அறுக்கிறது யாருக்காக எழுதப்பட்டிருக்கு? நாம் அறுவடையில பெருக்கத்தை பார்க்கும்படிக்கு எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க இருக்கிறதுல சிறந்ததை கொடுத்தா தேவன் இருக்கிறதுல சிறந்ததை உங்க கையில கொண்டு வந்து தருவாரு. அது நமக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அது வேற யாருக்கும் நினைச்சுக்க கூடாது. நிச்சயமா என்ன செய்யும்? பங்கு உண்டாகும். என்ன பங்கு உண்டாகும்? என்ன விதைச்சமோ விதைச்ச விதைய தேவன் 100 மடங்கா அந்த பெஸ்ட்டை திருப்பி நம்ம கையில் என்ன செய்வாரு? எத்தனை பேர் நம்புறீங்க? அதை அந்த வசனத்துல 2 காரியம் இருக்கு. 1 Corinthians 9:8 எதிர்பார்ப்போட, இல்ல சொல்லுங்க, எதிர்பார்ப்போட, எக்ஸ்பெக்டட், ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட, எதிர்பார்ப்போட இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்கிறேனோ? நியாயப்பிரமாணமும் இவைகளை சொல்லுகிறதில்லையா? 9. போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசேயின் பிரமாணத்திலே எழுதி இருக்கிறதே. தேவன் மாடுகளுக்காகவே கவலையாயிருக்கிறாரோ? 10. நமக்காக தான் இதை சொல்லுகிறாரோ? உழுகிறவன் நம்பிக்கையோட உழவும் போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன்.
அந்த எதிர்பார்ப்பு பாருங்க, பங்கடைவேன். நான் என்ன போராடிக்கிறேன்னா அதுல எனக்கு என்ன உண்டாகும்? the expectation. கண்டிப்பா கர்த்தர் எனக்கு திருப்பி தருவார். இப்ப யாக்கோபு 5:7 படிங்க. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாய் இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று. பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. என்ன பலன்? பூமியின் நற்பலன். the worst and bad harvest. அப்படியா? இல்ல, எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு எப்படிப்பட்ட பலனை தரப்போகிறார்? நற்பலனை. நான் விதைச்சேன் அப்படின்னா, நான் சொல்றேன், நீ தசம்பாதையும் காணிக்கையும் கர்த்தருடைய கரத்துல கொடுத்திருப்ப அப்படின்னு சொல்லி சொன்னா, நீ விதைச்சிருக்கிற விதை இருக்கே, அது உனக்கு என்ன பலனை கொண்டு வந்து தரப்போகுது? சொல்லுங்க, என்ன பலன்? நல்ல பலன். நம்பிக்கையோட விசுவாசத்தோட சொல்லுங்க. நான் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட, நல்ல பலன் எனக்கு உண்டாகும்ன்ற எதிர்பார்ப்போட நான் கடவுளோட கரத்துல விதைச்சிருக்கிறேன், நான் பயிரிட்டு இருக்கிறேன். நான் பயிரிட்டது எனக்கு நிச்சயமா நல்ல பலனை கொண்டு வந்து தரும். இதோ பயிரிடுகிறவன் பூமியிலே நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். நல்ல பலன் வர்றதுக்கு எப்படி காத்திருக்கணும்? சொல்லுங்க, பொறுமையோட. என்ன பொறுமை? உடனே இப்படி வந்துடாது. நான் பாஸ்டர் சொன்னாரு நடக்கல, இல்ல, பொறுமை. எல்லாம் சொல்லுங்க, பொறுமை. கொஞ்சம் பொறுமையா காத்துருங்க, நல்ல பலன் உங்களுக்கு பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட சொல்லுங்க, நல்ல பலன் உண்டாகும். தாவீது பாருங்க, சவுலு தாவீத நெருக்கி தேடிக்கிட்டு இருக்கிறான் கொலை பண்றதுக்கு. எல்லா இடத்துலையும் தாவீதை பிடிச்சி தவறான இமேஜை ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலையில தாவீது ஒரு வசனத்தை சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 27:13. சீக்கிரம். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். சொல்லுங்களேன், நீங்க ஆண்டவர் எனக்கு நான் விதைச்சேன், எனக்கு தரமாட்டாருன்னு மட்டும் நான் நம்பல, விசுவாசிக்கல அப்படின்னா, எதிர்பார்க்கல அப்படின்னா, எனக்கு பெருக்கம் உண்டாகும்னு எதிர்பார்க்கல அப்படின்னா நான் கெட்டு போயிடுவேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் விதைச்ச விதைக்கு தேவன் எனக்கு என்ன தருவாரு? பெருக்கத்தை தருவாரு. அப்படின்ற விசுவாசத்தோட தான் நான் என்ன செய்றேன்? நான் ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை என்ன செய்வேன்? காண்பேன். எல்லாம் சொல்லுங்க, நான் ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன். இப்படி ஒருத்தவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய எதிர்பார்ப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா நன்மை இப்படிலாம் உண்டாகும் சொல்லி. இங்க ஒருத்தவர் இருக்கிறார். அவர் என்ன எதிர்பார்க்கிறார் பாருங்க. என் பிராணன் காற்றை போல் இருக்கிறது என்றும் என் கண்கள் இனி நன்மையை காண போகிறது இல்லை என்றும் நினைத்தருளும். இங்க பாருங்க, இவர் என்ன சொல்றாரு? எனக்கு நன்மையே வராதுப்பா. யாரு? யோபு சொல்றார், எனக்கு நன்மையே, என் உயிரில் நன்மை எதுவுமே. அவர் சொல்றாரு எனக்கு நன்மை பலனாக வரும்னு சொல்றாரு. நானோ ஜீவனுடைய தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை பலனாக காண்பேன்னு சொல்றாரு தாவீது. இவர் என்ன சொல்றாரு? எனக்கு நன்மையே. திருப்புங்க, யோபு 9:25. என் நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமா இருக்கிறது, அவைகள் நன்மையை காணாமல் பறந்து போகும். இவருடைய எதிர்பார்ப்பு, நாட்கள் போஸ்ட்மேன் இருக்கான்ல, ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கொடுப்பான் பாருங்க ராஜாட்ட, உங்கள்ட்ட இந்த செய்தி வந்திருக்குன்னு. அந்த காலத்துல அவனை மாதிரி வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். எதுக்கு ஓடுதான்? தீவிரமா இருக்கு. எதுக்கு தீவிரமா இருக்கு? நன்மை மட்டும் எனக்கு நடக்கவே. இவரு யாரு? இவரும் பைபிள்ல தான் இருக்கிறாரு. யோபு என்ன செய்யறாரு பாருங்க. எதிர்பார்க்கறது எதுவுமே நல்லதே கிடையாது. ஆனா அங்க ஒரு மனுஷன் இருந்தான், ஜீவனுடைய தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை நான் என்ன செய்வேன்? எனக்கு நன்மை கிடைக்கும். ஏன்னா நான் விதைச்சேன், எனக்கு நன்மை வரும். அந்த தேவன் எனக்கு நன்மையை மட்டும் தரமாட்டாரு, பெருக்கி தருவாரு. அதுதான் நான் தேவனை பத்தி. இங்க ஒரு மனுஷன் இருக்கிறான். இந்த மனுஷன் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாரு? இவர் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாரு? என் நாட்கள்ல, என் வாழ்க்கையில, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நன்மையே. திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகி போச்சு? இருக்கிற பிள்ளையெல்லாம் செத்து போச்சு, இருக்கிற சொத்தெல்லாம் அழிஞ்சு போச்சு. நீங்களும் நானும் என்ன செஞ்சிருப்போம்? ஒரு சம்பவம், ஒரு துக்ககரமான சம்பவம் நடந்துருச்சு. இந்த ஆளுக்கு சொத்து போச்சு, ஆடு போச்சு, மாடு போச்சு, பிள்ளைய போச்சு, வீடு போச்சு, எல்லாமே போச்சு. இவர் பாருங்க, ஆளு வேற மாதிரி இருக்காப்ல. எப்படி? படிங்க, யோபு 2:10.
அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். ஆ, தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். எப்படி கடவுள்கிட்ட இருந்து ஒரு நன்மை வந்துச்சுன்னா அடுத்து நமக்கு என்ன வரணும்? எக்ஸ்பெக்டட். என்னது? என்ன எக்ஸ்பெக்டேஷன்? கர்த்தர் நன்மை செஞ்சா உனக்கு தீமை அடுத்து. கடவுள் உனக்கு நன்மை செஞ்சா அடுத்து என்னது? தீமை கண்டிப்பா வரும். எதிர்பார்ப்பு. அவர் சம்சாரம் சொல்லுது, நல்லபடியா வார்த்தையை சொல்லுது, அதெல்லாம் இன்னொன்று கேட்டால் அது நடக்காதப்பா, நீ பேசாமல் வாய மட்டும் சும்மா இருப்பாப்னா, அதெல்லாம் பேசாது. கடவுள் கொஞ்ச நாள் நமக்கு நல்லது செஞ்சார்ல, இனிமே அவர் தீமையை செய்வார், இனிமே கெட்டது செய்வார். அதையும் பொறுத்துக்கணும். அவர் நல்லதும் செய்வார், கெட்டதையும் செய்வார். அவரெல்லாம் பேசக்கூடாது, அவர் கடவுள். ஆனால் நம்ம ஆள்லாம் பார்த்தீங்கன்னா இதைத்தான் தூக்கிட்டு வாங்க. எங்கேயாவது மரண பிரசங்கத்துக்கு எங்கேயாவது போயிருந்தோம் அப்படின்னா அங்கே பிரசங்கியார் வந்திருப்பாங்க. அந்த பிரசங்கியாரில் எடுக்கிற பிரசங்கமே எங்கே தான் இருக்கும்? இந்த யோபு தான் இருக்கும். அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிக்கிறவன் யார்? அவரை கேள்வி கேட்கிறவன் யார்? அவர் மனசுக்கு பிடிச்சதெல்லாம் அவர் செய்வார். அவர் யாரை வேணாலும் அடிப்பார், யாரை வேணாலும் நொறுக்குவார். ஒரு பயம் ஒன்றும் பேசக்கூடாதாக்கும். கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார். கத்தருடைய நாமத்துக்கு கத்தர் கொடுத்தார், ஓகே. கத்தர் எடுக்கிறது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? God never take anything from anyone. கர்த்தர் நன்மையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம்முடைய மலையையும் சூரியனையும், மலையை பெய்ய பண்ணுகிறார், சூரியனை உதிக்க பண்ணுகிறார். அதுதான் தேவன். அவர் நல்ல தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா யோபு சொல்றாரு, கர்த்தருடைய கரத்துல நன்மையை வாங்கின நாம் தீமையையும் பெற வேறாமோ. கடவுள் தீமைக்கு காரணர் அல்ல, நன்மைக்கு காரணர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லிக்கிட்டே போங்க வீடு வரைக்கும். எனக்கு என்னதான் வரப்போகுது? நானோ ஜீவனுடைய தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை பலனாக எனக்கு வரும். எத்தனை பேருக்கு நன்மை வேணும் சொல்லுங்க. நீங்க யோபு மாதிரி பேசக்கூடாது. யோபு 1:21. நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். பாத்தீங்களா? இந்த டயலாக் கேட்டிருக்கீங்களா? என்னமோ வரும்போது ஒண்ணுமே இல்லாம வரோம், சாகுறப்போ ஒண்ணுமே இல்லாம செத்து போயிடுறோம். கரெக்டா சொல்லுங்க. நீங்க பிறக்கும் போது ஒண்ணும் இல்லாம பிறக்குறீங்களா? சொல்லுங்க. நீங்க பிறக்கும் பொழுது எதுவுமே இல்லாம பிறக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அதெல்லாம் சும்மா பேச்சு, சும்மா சொல்றதுக்காக சொல்றது. ஒண்ணுமே இல்லாம பிறக்கிறோம்னு. உலக தோற்றத்துக்கு முன்பதே என்னுடைய தாயின் கற்பத்திலே பெரிய திட்டங்களை எனக்கு நிறைவேற்றும்படிக்கு தேவன் என்னை தெரிந்து கொண்டார். ஒரு திட்டத்தோட தான் நான் பிறக்கிறேன் பூமியில. நான் ஒரு திட்டத்தோட பிறக்கிறேன். நான் நிர்வாணியாக தான் பிறக்கிறேன். ஆனால் ஒரு பெரிய திட்டத்தோட என்ன செய்கிறேன்? பிறக்கிறேன். திட்டமே இல்லாமல் பிறக்கிறது இல்லை. ஒரு பாருங்க, இந்த 20வது வசனத்தை படிங்க. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து. போதும். ஆள் ரெடியாக இருந்திருப்பாப்புல போல, பார்பரை கூப்பிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாரு. பாருங்க, இப்போ நம்மலாம் என்ன செய்வோம்? ஏதாவது ஒரு நடந்துருச்சு, ஏதோ ஒரு சம்பவம் நடந்து வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சம்பவம் ஆறி எல்லாம் முடிகிறப்ப தான் போய் மொட்டையே போடுவாங்க இல்லையா? விஞ்ஞானிலாம் ஆளை கொண்டு போய் அடக்கம் பண்ண போகிறப்ப தான் கல்லறையில் மொட்டை போடுவாங்க இல்லையா? ஒரு பாருங்க, சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே அங்கே ஏற்கனவே சொல்லி வச்சிருப்பாப்புலன்னு நினைக்கிறேன். இங்கே பொறுப்பா பார்பர்கிட்ட சொல்லியிருப்பாப்புலன்னு நினைக்கிறேன். சொல்லுவேன், கரெக்டாக வந்துரு வீட்டுக்கு, சரியா? வராமல் மட்டும் இருந்துடாத. அப்பப்போ அடிக்கடி மொட்டை போட வேண்டியது இருக்கு. என்ன மனுஷன் பாருங்க, மொட்டை போடுறதை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே வீட்டில் இருக்கிறவங்களாம் செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு, இருக்கிற சொத்தெல்லாம் அழிஞ்சு போகும்னு எதிர்பார்த்துக்கிட்டு, கர்த்தருடைய கரத்தில் நன்மை வாங்கின நானும் கெட்டதெல்லாம் வாங்கணும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நான் என்ன எதிர்பார்த்தனோ அதான் நடக்கும். நாம் என்ன எதிர்பார்க்குறோமோ அதான் நடக்கும். என் பிள்ளைக்கு நல்ல கல்யாணம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். என் பிள்ளை கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். என் பிள்ளை கர்த்தருடைய சமூகத்தில் வளரும்னு நான் எதிர்பார்க்குறேன். என் பிள்ளை கர்த்தருடைய ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன்.
என் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும் நான் எதிர்பார்க்குறேன். என் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் நான் எதிர்பார்க்குறேன். என் வீட்டுக்கு காசு வரும்னு எதிர்பார்க்குறேன். இதுவரை வராத பணம் என் அக்கௌண்ட்டுக்கு வரும்னு எதிர்பார்க்குறேன். இதுவரை நடக்காத காரியம் நடக்கும்னு எதிர்பார்க்குறேன். தீமை நடக்காதுன்னு எதிர்பார்க்குறேன். நன்மை நடக்கும்னு எதிர்பார்க்குறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், நீ அப்படி சொல்ற அப்படின்னா நடக்கும். நீ எதை எதிர்பார்க்குற? நீ எதை எதிர்பார்க்குற? யோபு மாதிரி எதிர்பார்க்குற? உனக்கு தெரியுமா? உங்களுக்கு இப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம், எப்படி பாஸ்டர் அந்த மனுஷன் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை எப்படி வாங்கினாருன்னு சொல்லி யோசிக்கலாம். நான் சொல்கிறேன், எப்படி வாங்கினார் தெரியுமா? ஆண்டவர் வந்த உடனே என்ன சொன்னார் தெரியுமா? யோபை பார்த்து என்ன சொன்னார்? பேசாமல் வாய முறியா இல்லையான்னு கேட்டார். அறிவில்லாமல் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார் அப்படின்னு ஆண்டவரே வாய முடிக்கிறேன் பாப்புன்ட்டா. ஷட்டப் ஷட்டப் அப்படின்னு ஷட்டப் பண்ணிட்டாப்ல. வாயே திறக்கலை. வாயை மூடுனா 2 மடங்கு ஆசீர்வாதம். வாயை மூடலை, பெரிய பிரசங்கி. கதை சொல்றார், வாயை மூடு. நெகட்டிவ் வேர்ட்ஸ் ஸ்டாப் பண்ணு. முதல்ல திருந்தாத ஜென்மம் சொல்லாத. நீ மாறவே மாட்ட சொல்லாத. உனக்கு புத்தி இல்லை சொல்லாத. உனக்கு அறிவு இல்லை சொல்லாத. சொல்லாத. நான் சொல்றேன், இந்த காலை வேளையில் கர்த்தர் பெருக்கத்திற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார். என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? 2024 எப்படி இருக்க போகுது? நான் சொல்லிக்கிட்டே போங்க. 2024 எனக்கு எப்படி இருக்க போகுது? நான் இந்த மாதிரி தவறான பிரசங்கங்கள்லாம் நான் நம்ப மாட்டேன். பாஸ்டர் ப்ரீன்னு சொல்கிற பிரசங்கத்தை தான் நம்புவேன். என் வாழ்க்கை பெருகி நன்மையினால் நிரப்பப்பட போகிறது. நன்மை ஏராளமே வாழ்க்கையில் பெருக போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? யாரும் எழுந்திருப்போம். எல்லோரும் கரங்களை உயர்த்தி பெருக்கத்துக்காக, ஆண்டவரே இந்த வருஷத்தில் ஒரு பெரிய பெருக்கத்தை என் குடும்பத்தில் கட்டவிழ்த்து விடுங்கப்பான்னு சொல்லுங்கள். எல்லோரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே பெருக்கம் 2024 பெருக்கம் தான். நான் நம்புகிறேன் 2024 முழுக்க பெருக்கம் தான். பெருக்கம் தான். எந்த தடையும் என்னை ஒன்றும் ஸ்டாப் பண்ண முடியாது. எதுவும் என்னை ஸ்டாப் பண்ண முடியாது. பெருக்கம். நான் நன்மையை மட்டும் எதிர்பார்க்கிறேன். நான் யோபு கிடையாது. நான் தாவீதை போல நன்மையை எதிர்பார்க்கிறேன். ஜீவனுடைய தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை நான் காண்பேன். பலபுதாவே இந்த வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தைகள் இந்த வருடத்தில் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெருக்கமாய் மாறுபடிக்கு நான் ஜெபிக்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் பெருக்கம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பலிக்கட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் பெருக்கத்தை மக்கள் பார்க்கட்டும். இந்த ஜனம் அதை பார்க்கட்டும், அதை உணரட்டும், அதை அனுபவிக்கட்டும். பொருளாதார ரீதியாக குடும்பத்தில் சமாதானத்தில், குடும்பத்தில் ஐஸ்வர்யத்தில், சரீர ஆரோக்கியத்தில், எல்லாவற்றிலும் பெருக்கத்தை பிள்ளைகள் பார்க்கட்டும். ஆண்டவரே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் அவர்கள் காண பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு நாமத்தினால பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீர் இவர்களை ஆசீர்வதித்து பெருக்குகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னில் பிரகாசிக்க பண்ணி உன்னில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமென்.